ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் லேட்டஸ்ட் தினேஷ் குமார், சில்வர் டயட்ரா வெஸ்டீஜ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெக்கார்டிங் எதுக்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு வெஸ்டீஜ் ஆப்பில் ஆர்டர் பண்ணும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு காட்டுது, பிரச்சனை எனக்கு ப்ராடக்ட்ஸ் எனக்கு காட்ட மாட்டேது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு காட்டுற பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் இருக்கும், ஸ்டாக்கில் காட்டும். அது எப்படி அப்படின்னா, உங்களோட மை கார்ட்டுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கோ அந்த ப்ராடக்ட் சின்னதாக உங்களுக்கு கீழே குட்டையாக காட்டும், தனியாக காட்டும் இல்லையா. இப்போ வந்து எனக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்க்குறப்ப அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் கிடையாது. எனக்கு எல்லா பொருளுமே ஸ்டாக்கில் இருக்குதுன்னு ஆப்பில் காட்டுது. இன்கேஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு காட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்மளோட பிரான்ச்சை மாற்றணும். நம்மளோட கேட்ரிங் பிரான்ச் இருக்குது இல்லையா, அந்த கேட்ரிங் பிரான்ச்சை மாற்றணும். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அட்ரஸ் காட்டுது இல்லையா, அட்ரஸுக்கு கீழே பாருங்கள் கேட்ரிங் பிரான்ச்சுன்னு இருக்குது இல்லையா, அந்த கேட்ரிங் பிரான்ச்சை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காட்டும், ரெகுலர் டெலிவரி, வேர் ஹவுஸ் டெலிவரி. உங்களுக்கு நார்மலாக பார்க்குறப்ப டிஃபால்ட்டாக ரெகுலரில் இருக்கும். நீங்கள் ரெகுலர்லேருந்து வேர் ஹவுஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 2 ஆப்ஷன் காட்டும். ஹோம் டெலிவரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்த பின்னாடி வந்த பிறகு உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் காட்டின பொருட்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்டாக்கில் காட்டும். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த கேட்டரிங் பிரான்ச்சை சேஞ்ச் பண்ணலாம். இதில் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்ளைனை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட டீம் டவுன்லைன்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டீம் டவுன்லைன்ஸ்க்கு கண்டிப்பாக எல்லாருமே ஆப்பில் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எஜுகேட் பண்ணுங்கள். ஆப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப கண்டிப்பாக மேலே அந்த அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக இருக்கா, மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் டவுன்லைன்ஸுமே கண்டிப்பாக அதை எஜுகேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்கை கண்டிப்பாக உங்கள் டவுன்லைன்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்களுக்குமே இதை பற்றி சொல்லிக் கொடுங்க. ஸோ தேங்க்யூ, விஷ் யூ வெல்.